ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஜேன சூத்ரிதம் தஸ்மயே சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி 9/4/2016 சனிக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக சொந்த வீடு அமையிறதுன்றது ஒரு பெரிய யோகம். பொதுவாக கிரக பலன்களில் நல்ல நேரம் கூடி வரும் பொழுது சொந்த வீடுன்றது அமையும். அவ்வளவா ஜாதகங்களுக்கு ஏற்ப யோகத்துக்கு தகுந்த மாதிரி தனி வீடோ இல்லை அடுக்குமாடி குடியிருப்போ இல்லை தனி இடம் வாங்கி கட்டுறதோ நகரத்தில் மத்தியில் கட்டுறதோ இப்படி அமையும். சிலருக்கு நல்ல யோகம் இருக்கும்பொழுது முழு பணம் கொடுத்து கடன் இல்லாமல் வாங்குவா. சிலர் கடன் பட்டு வாங்குவா. அது அவ யோகத்தை பொறுத்தது. இப்படி வீடு அமையிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி வீடு அமையும் பொழுது இந்த வாஸ்து பார்க்கறதுன்னு உண்டு. இந்த வாஸ்துன்றது இப்போ பரவலாக எல்லாருக்குமே தெரியும். அக்னி மூலைனா கிச்சன், வடகிழக்குன்னா தெய்வீகமான இடம், ஆன்மீகமான இடம், அந்த இடம் தியானம் பண்ணலாம், பூஜை ரூம் வைக்கலாம், அந்த இடம் காலியாக விடலாம். இப்படி எல்லாரும் ஒன்று ஒரு அபிப்பிராயத்தோடு இருப்பாள். இது பொதுவாக பரவலாக எல்லாருக்கும் தெரியும். பிரம்மஸ்தானம்னா காலியாக இருக்கணும்னுவா. இப்போ பரவலாக ஓரளவு வாஸ்துவை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி சாதாரணமாக பரவலாக வாஸ்துன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு.